தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 21வது வாரம் சனிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, திருப்பாடல் 116:12 ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் இதோ இந்த மாதத்தின் இறுதி நாளிலே வாரி வழியிலே பங்கெடுத்து கடந்து வந்த மாதம் முழுவதும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இந்த நாள் வரை கடவுள் நம்மை கண்ணின் கருவிழி போல காத்து வழி நடத்தியதற்காக, நம் அன்றாட வாழ்வுக்கு தேவையான ஆசீரையும் கிருபைகளையும் பொழிந்து நம்மை வழி நடத்தியதற்காக, நம்மை சூழ்ந்திருந்த ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீவன சக்திகள், மாற்றனுடைய சக்திகள், எதிர்மறை எண்ணங்கள் அனைத்திலிருந்து நம்மை பாதுகாத்ததற்காக, நம்முடைய பலவீனத்திலே இயலாமையிலே நமக்கு பலனாய் இருந்ததற்காக, நம் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்ததற்காக, நம் வாழ்விலே தளர்ந்து போன நேரங்களில் நம்மை திடப்படுத்தி நம்மை உறுதிப்படுத்தி நம்மை நிலைத்திருக்க செய்திருக்கிற அவருடைய கொடைக்காக, நம் வாழ்விலே கடந்த நோய்கள், வேதனைகள், மன வருத்தங்கள், குற்ற உணர்வுகள் அனைத்திலும் நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை காத்ததற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். கல்வாரி வழியின் வழியாக இறை புகழ் பாடுவோம். தொடர்ந்து இறைவனுக்கு ஏற்ற மக்களாக வாழ இறைவன் கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பு சகோதரமே, நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்ற மக்கள், பாக்கியவான்கள். காரணம், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், கடவுளுடைய சொந்தமாக இருக்கின்ற மக்கள். இன்றைய திருப்பாடல் அழகாக சொல்கின்ற திருப்பாடல் 33:12 ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றவர் என்று சொல்லப்படுகின்றது. கடவுளுடைய அரசிலே பங்கெடுக்க, அவருடைய அரச குருத்துவத்திலே நிலைத்திருக்க நாம் ஒவ்வொருவருமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய இரத்தத்தினாலே கல்வி தூய்மையாக்கப்பட்டு அவருடைய பெயரின் பிரகாரம் நற்செய்தியின் வழியாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய மாட்சிமையிலே பங்கெடுக்க, நம்முடைய பழைய மனித இயல்பு கலைந்தெறியப்பட்டு புதிய இயல்பாகி இயேசுவை அணிந்து கொண்டு அவருடைய மாட்சிமையிலே பங்கெடுக்க, நாம் இழந்து போன அருளை மீண்டும் பெற்றுக்கொள்கின்ற அந்த கிருபையில் நிலைத்திருக்க நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இத்தகைய பேறு பெற்ற மக்களாய் வாழ்கிறோம் என்கின்ற உரிமையை நிலைத்திருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த உரிமையை நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது நம் உள்ளத்திலே அமைதியும் சந்தோஷமும் சமாதானம் நினைத்திருக்கும். இடைவிடாமல் இறைப்புகழ் பாடுகின்ற மக்களாக நம்மால் இருக்க முடியும். திருப்பாடல் 15 படிக்கின்ற பொழுது ஏறக்குறைய 11 நிலைகளிலே வாழ்கின்ற மக்கள், 11 குணாதிசயங்களை கொண்டிருக்கிற மக்கள் பேறு பெற்றவர்கள் என்று பட்டியலிட்டு காட்டப்பட்டிருக்கின்றது. மாசற்ற வழியில் நடப்போர், நேரியவற்றை செய்வோர், உளமாற உண்மை பேசுவோர், தம் நாவினால் புறம் கூறாதவர், தம் தோழருக்கு தீங்கிழைக்காதவர் என்று சொல்லி அந்த பட்டியல் நீண்டு கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது. அதே போல எசாயா புத்தகம் 33:15 படிக்கின்ற பொழுது அங்கே 6 நிலைகளிலே வாழ்கின்ற மக்கள் பேறு பெற்றவர்களாக இறைவாக்கிய பட்டியலிடுகின்றார். நீதி நெறியில் நடப்பவர்கள், நேர்மையானவற்றை பேசுபவர்கள், கொடுமை செய்து பெற்ற வருமானத்தை வெறுப்பவர் என்று சொல்லி அவரும் பட்டியலிட்டு காட்டுகின்றார். மத்தேயு நற்செய்தி 5 படிக்கின்ற பொழுது பேறு பெற்றவர்கள் யார் என்று சொல்லி மலைப்பொழியின் வழியாக இயேசு சொல்லி காட்டுகின்றார். ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், கனிவுடையோர் பேறு பெற்றோர், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், நீதியின்படி துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லி 8 நிலைகளை வாழ்கின்ற மக்கள் பேறு பெற்ற மக்கள் என்று இயேசு சொல்லி காட்டுவதாக இருக்கின்றது. மீகா புத்தகம் 6:8 படிக்கின்ற பொழுது 3 நிலைகளை வாழ்கின்ற மக்கள் பேறு பெற்றவர்களாக இறைவாக்கியர் பட்டியிட்டு காட்டுகின்றார். நேர்மையாய் கடைபிடிப்பவர்களாய் இருப்பவர்கள், இரக்கம் கொள்வதிலே நாட்டம் கொள்பவர்கள், கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்திக் கொள்பவர்கள் பேறு பெற்றவர்கள் என சொல்லப்படுகின்றது. மார்க்கு புத்தகம் 12:28 படிக்கிற பொழுது 2 நிலைகள் வாழ்கின்றவர்கள், கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுத்து பிறரை அன்பு செய்து இறையன்போடும் பிறரன்போடும் வாழ்கின்ற மக்கள் பேறு பெற்று என்று சொல்லப்படுகின்றது. இந்த நிலையிலே நாம் பார்க்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்ற மக்களாக இருக்கின்றோம். அழைக்கப்பட்ட மக்கள் இந்த இறைவார்த்தையின் படியிலே நாம் வாழ்கின்ற பொழுது நாமும் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம். சிந்தித்து பார்ப்போம், இந்த நிலைகளில் என் வாழ்வை நான் அமைத்துக் கொள்கின்றேனா என்று சொல்லி. இப்படி பேறு பெற்றவர்களாக இருப்பதற்கு காரணம், ஒன்று,
கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் நாம். இரண்டாவதாக, கடவுளை பாதுகாப்பாக கொண்டிருக்கின்ற மக்கள் நாம். மூன்றாவதாக, கடவுள் நம்மை கண்ணோக்கி பார்ப்பவராக இருக்கின்றார். அவருடைய கண் படுகின்ற இடமாக, நாடாக நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கின்றது. எண்ணிக்கைகள் 11 படிப்பது போல, ஆண்டின் துவக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவர் கண்படுகிற நாடாக நீ இருப்பாய் என்ற வாக்குறுதி பிரகாரம் அவருடைய பார்வையிலே இருக்கின்ற மந்தையாக நாம் இருக்கப்படுகின்றோம். யாரையெல்லாம் இந்த நிலை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்க சொல்லி பார்க்கிற பொழுது, தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பெரும்பிற்காக காத்திருப்போரையும், தெய்வ பயத்தோடு இருப்பவர்கள், இறை அன்பை தேடி வாஞ்சித்து நாடி வருபவர்களை கடவுள் பேறு பெற்ற நிலைக்கு தம் சொந்த இனமாக தேர்ந்தெடுப்பவராக இருக்கின்றார். இப்படி கடவுள் நம்மை தேர்ந்தெடுக்கிற பொழுது கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, அவர் நம்மை சாவின் பிடியிலிருந்து காப்பவராக இருக்கின்றார். நம்மை பஞ்சத்திலும் வாழ்விப்பவராக இருக்கின்றார். நம்மை சூழ்ந்திருக்கின்ற பாவத்தின் பிடியில் நம்மை பாதுகாத்து சாத்தான் கொடுமையில் நம்மை விடுவிப்பவராக இருக்கின்றார். நம் வாழ்வருகின்ற பஞ்சங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அனைத்திலும் இருந்து நம்மை வாழ்விப்பவராக இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே நாம் அவரை நம்பி இருப்போம். பெரும்பான்மையான சமயங்களிலே நாம் இந்த உலகத்தின் பார்வையிலே கண்ணோக்கி பார்க்கின்ற பொழுது நம்முடைய இயலாமைகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குறைபாடுகள், நம்முடைய நோய் நொடிகள், நம்முடைய வேதனைகள், இதுதான் நாம் கண்ணுக்கு வரும். இப்படி வருகின்ற பொழுது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றோம், நாம் ஏன் இத்தகைய நிலையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி. ஆனால் இதை முதல் வாசகம் நமக்கு அழகாக பதில் சொல்கின்ற, நம்முடைய பலவீனத்திலே, நம்முடைய இயலாமையிலே கடவுள் செயல்படுபவராக இருக்கின்றார். நம்முடைய இந்த உலகத்தின் பார்வையில் மடமையாக இருக்கின்ற, ஒதுக்கப்பட்ட தாழ்நிலையில் இருக்கின்ற அந்த பொருளை கடவுள் தன்னுடைய ஞானத்தால் நிறைத்து மேன்மைப்படுத்த இருக்கின்றார். அத்தகைய நிலையிலே நாம் வாழ வேண்டுமெனில் நம்மை கடவுள் கரங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். விசுவாசத்தோடு ஆண்டவர்கள் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது நம்முடைய இயலாமையிலே கடவுளுடைய பலன் செயல்படும், நம்முடைய குறைபாடுகளிலே கடவுளுடைய வல்லமை செயல்படும், நம்முடைய எல்லா விதமான தாழ்நிலையிலே கடவுள் நம்மை மேன்மைப்படுத்துவராக இருப்பார். பேதுரு சொல்வதை போல, கடவுள் வல்லமையின் மிகுந்த கரத்திலே உங்களை தாழ்த்துங்கள், அவர் தக்க நேரத்திலே உங்களை மேன்மைப்படுத்துவார் என்ற வார்த்தையின் பிரகாரம் கடவுள் நம்மை உயர்த்துவார். சிறந்த உதாரணம் நீதித்தலைவர் புத்தகத்தை பார்க்கின்ற கிதையோன். அவருக்கும் இதே நிலைதான் இருந்தது. நான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகன், கடவுளை ஆசை பெற்ற மகனாக இருந்தால் நானும் என் இனமும் ஏன் இப்படி அடிமைப்பட்டு நாங்கள் அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சொல்லுகின்ற பொழுது கிதையோனுக்கு கடவுளுடைய வார்த்தை அனுபவிக்கப்படுகிறது. உன் வழியாய் உன் இனம் விடுதலை பெற்றுக்கொள்ளும், தனி ஆளாக இருந்து மிதியானை வென்றெடுப்பேனில் ஆண்டவர் உன்னோடு இருக்கின்ற சொல்லி அவரை கடவுள் மேன்மைப்படுத்துவார். ஆம் அன்பு சகோதரமே, நம்முடைய பலவீனத்தை குறித்து நாம் சோர்ந்து போகவே தேவையில்லை. நம்முடைய இயலாமையை குறித்து, நம்முடைய எல்லா விதமான குறைபாடுகள் நினைத்து நாம் சோர்ந்து போக தேவையில்லை. நாம் கடவுள் நம்பி இருக்கின்றோம். ஆண்டவர் கரங்களில் முழுமையாக அர்ப்பணித்து அவரை பற்றிக்கொள்வோம். கடவுள் இந்த எல்லா நிலைகளிலிருந்து நம்மை மீட்டெடுப்பவராக இருப்பார், நமக்கு விடுதலை கொடுப்பவராக இருப்பார். அத்தகைய நிலையிலே வாழ அருள் வேண்டுவோம், ஆழமான நம்பிக்கை கேட்போம், மகிழ்ச்சியோடு இருப்போம். நாம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், கடவுளுடைய சொந்த இனமாக இருக்கின்ற மக்கள், கடவுளுடைய பார்வையிலே வாழ்கின்ற மக்கள். ஆகவே எந்த தீங்கும் என்னை நெருங்காது, எந்த துன்பமும் என்னை அணுகி வராது, எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது. எசாயா 43 படிப்பதை போல, நீ ஆறுகளை கடந்து போனாலும் சரி, தீச்சூளையை நீ கடந்து போனாலும் சரி, ஆறுகள் உன்னை மூழ்கடிக்காது, தீச்சூளைகள் உன்னை சுட்டரிக்கதில் நான் உண்மையில் அன்பு கூது என்று சொன்ன கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்பவராக இருக்கிறார். நம்பிக்கையுள்ள நாளை துவங்குங்கள். இதோ இறை துணையோடு வருகிற புதிய மாதத்திலும் அடியெடுத்து வையுங்கள். இதுவரை நம்மை கைவிடாமல் காத்த கடவுள் எல்லா துன்பங்களிலும் நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை நிலைத்திருக்க செய்த கடவுள் தொடர்ந்து நம்மை வழி நடத்துவார், தொடர்ந்து நம்மை பாதுகாப்பார், தொடர்ந்து நமக்கு தேவையான கிருபைகளையும் அருளையும் கொடுத்து நாம் நிலைத்திருக்க செய்வார். ஆண்டவரை மட்டும் நம்புவோம், ஆண்டவரை மட்டும் பற்றிக்கொள்வோம், ஆண்டவரை மகிழ்ந்திருப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அளவில்லா இரக்கம்